வணக்கம் தோழிகளே. கறி சுண்டக்காய் தான் எடுத்திருக்கோம். இதில் நம்ம சட்னி பண்ணலாம். இப்போ இந்த சுண்டக்காவை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கிறலாம். அடுப்பில் வாணலி வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நம்ம தட்டி வச்ச சுண்டக்காவை இதில் போட்டு அப்படியே வதக்கிக்கிடலாம். முழுசாக போட்டால் அப்படியே வெடிக்கும். அதனால் லைட்டாக தட்டிட்டு அதை அப்படியே வதக்கிக்கணும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் சில்லு, புளி சிறிதளவு போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுண்டக்காய் வத்தல் கசக்கவே கசக்காது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து நிறையா இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். சுண்டக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், சட்னி அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம கடுகு போட்டு இப்போ இந்த சட்னி சுண்டக்காய் சட்னி அரைச்சாச்சு. இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி தோசை ஊற்றி வச்சுருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா கசக்கவே கசக்காது இந்த சட்னி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்.